ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டாக நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, கேன் யூ கெட் மீ எனி 5 பேஷண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ நம்ம டேட்டா பேஸ்லேருந்து 5 பேஷண்ட்ஸோடைய டேட்டாவை இப்போ கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சரை ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் குவரியாக அதால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம டேட்டா பேஸ் ஸ்கீமா டூலை யூஸ் பண்ணி டேட்டா பேஸோட கம்ப்ளீட் ஸ்கீமாவை புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாயின் குவரி எழுதியிருக்கு. ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு MCP சர்வர் டெவலப் பண்ண போகிறோம். யூசர் கேட்குற கொஷனுக்கு நம்மளோட AI ஏஜென்ட் அதுவாகவே சில queries ஜெனரேட் பண்ணி டேட்டாபேஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சில பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம் அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு MCP டூல் செட்டாக நம்மளோட ஏஜென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இது ஒரு சிம்பிள் டெமோ ப்ராஜெக்டாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு பேஷண்ட் டேட்டாபேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் நம்மளோட AI ஏஜென்ட் நம்ம டேட்டாபேஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது நம்ம கேட்குற கொஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி நம்ம டெவலப் பண்ண போகிற கோட் அண்ட் டாக்குமெண்டேஷனையும் என்னோட சேனல் மெம்பர்ஸ்க்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கும் இந்த கண்டென்ட்டுக்குலாம் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அப்ளைட் வித் AI. ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி டெவலப் பண்ண போகிற MCP சர்வரை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத விஷுவலாக பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக புரியும். நம்மக்கிட்ட பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. இந்த டேட்டா பேஸில் நம்ம பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸ், அவங்க எப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணாங்க, அவங்களோட டயக்னோசிஸ் என்ன, என்னென்ன மெடிசன் சாப்பிட்றாங்க, அவங்களோட லேப் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பைத்தான் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இந்த 2 பைத்தான் ஃபங்க்ஷனுமே டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை கொண்டு வர போகுது. query பேஷண்ட் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா பேஸ்க்கு ஒரு செலக்ட் query அனுப்பி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் அப்படின்ற பேஷண்ட் எப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம ஒரு செலக்ட் query டேட்டா பேஸ்க்கு அனுப்புவோம். டேட்டா பேஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸை இந்த ஃபங்க்ஷன் ஒரு JSON டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். செகண்ட் ஃபங்க்ஷன் பேஷண்ட் ரிஸ்க் சம்மரி. இப்போ ஜான் அப்படின்ற பேஷண்ட்டோடைய ரிஸ்க் சம்மரி என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு லாஜிக் எழுதியிருக்கோம். அந்த லாஜிக் வந்து இந்த எல்லா டேபிளில் இருக்க டேட்டாவையும் கம்பைன் பண்ணி ஒரு பேஷண்ட்டோடைய ரிஸ்க் ஸ்கோர் கால்குலேட் பண்ணி JSON டேட்டாவாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டுமே பிளெயின் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போ வரைக்கும் AI, MCP இது எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஜென்ரல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு AI ஏஜென்ட் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த AI ஏஜென்ட்டுக்கு இந்த 2 ஃபங்க்ஷனாலிட்டி நான் எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே என்னோட ஏஜென்ட்லேருந்து ஃபங்க்ஷன் காலாக ஆட் பண்ணலாம். அப்போ நான் என்னோட ஏஜென்ட் அப்ளிகேஷனில் இந்த ஒரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறதுக்கான லாஜிக்கை எழுதணும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா என்னோட இந்த 2 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸையுமே நான் ஒரு MCP சர்வருக்குள்ளே பண்டில் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே ஒரு டூல் செட்டாக நான் இந்த MCP சர்வருக்கு அசைன் பண்ண முடியும். அப்போது என்னோட ஏஜென்ட் அப்ளிகேஷனில் நான் இந்த MCP சர்வரோட மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த MCP சர்வரில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஏஜென்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது MCP சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி லிஸ்ட் டூல்ஸ் அப்படின்ற ரெக்வஸ்ட் அனுப்பி அந்த MCP சர்வரில் என்னென்ன டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வாங்கி வச்சுக்கும். அப்புறம் யூசர் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்டை LLM அனுப்பி எந்த டூலை கால் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்மளோட ஏஜென்ட் அந்த டூலை கரெக்டாக கால் பண்ணும். அதுக்கு கால் டூல் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை MCP சர்வருக்கு அனுப்புவோம். ஸோ இதுதான் ஓவரால் ஃப்ளோ. அண்ட் இப்போ நம்மளோட ஏஜென்ட் அப்ளிகேஷன் தான் நம்மளோட MCP கிளையண்ட். ஸோ நம்மளோட MCP கிளையண்ட் MCP சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ண போகுது. பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த கிளையண்ட் இந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது. முக்கியமாக 3 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் STDIO, செகண்ட் ஒன் சர்வர் சென்ட் ஈவெண்ட்ஸ், தேர்ட் ஒன் ஸ்ட்ரீமபிள் HTTP. நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம கூகுள் மேப்ஸோட MCP சர்வர் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த MCP சர்வரை கூகுள் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நமக்கு ஒரு URL மூலிமா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த URL யூஸ் பண்ணி நம்ம ஏஜென்ட் அந்த MCP சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணுச்சு. அப்போது நம்ம இன்டர்நெட் மூலிமா மட்டும்தான் அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம HTTP தான் யூஸ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ஒரு ரிமோட் MCP சர்வர் கால் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்போ நான் ஒரு MCP சர்வர் டெவலப் பண்ணுறேன், அதை நான் என்னோட லேப்டாப்லேயே ரன் பண்ண போகிறேன். அண்ட் நான் ஒரு ஏஜென்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதையும் அதே லேப்டாப்லேயே ரன் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே லோக்கல் மிஷினில் ரன் ஆகுது. அப்போது நான் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு HTTP ரிமோட் கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த சினாரியோவில் நம்ம STDIO டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம். அண்ட் SSE டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் இப்போ டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. முதல்ல நம்ம HTTP இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ SSEக்கு பதிலாக தான் ஸ்ட்ரீமபிள் HTTP வந்துருச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம எய்தர் STDIO இல்லாட்டி ஸ்ட்ரீமபிள் HTTP தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ரீமபிள் HTTP தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட MCP சர்வரை நம்ம லேப்டாப்பில் டெவலப் பண்ணாலுமே நான் அது ஒரு சர்வரை தான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டெவலப் பண்ண போகிற அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷுவல் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான ப்ரோக்ராம் ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மக்கிட்ட server.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த server.py தான் நம்மளோட MCP சர்வருக்கான கோடு. அண்ட் நம்ம MCP சர்வருக்குள்ளே யூஸ் பண்ண போகிற ஒரு டூலையும் நான் டூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ query_tool, ரீஅட்மிஷன், ரிஸ்க் சம்மரி இதெல்லாம் ஒன்று ஒரு டூல். இந்த 4 டூலையுமே நம்மளோட MCP சர்வருக்குள்ளே பண்டில் பண்ண போகிறோம். மற்றதெல்லாம் நமக்கு சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் db.py நம்ம டேட்டாபேஸ் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இது உள்ள இருக்கும். அண்ட் சீட் data.py நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. அந்த டேட்டாபேஸ் வந்து ஒரு SQLite டேட்டாபேஸ். SQLiteக்கு நீங்கள் தனியாக சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். உங்களோட கோட்லேயே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம SQLite யூஸ் பண்ணுறோம். ஸோ சீட் data.py என்ன பண்ண போகுது அப்படின்னா, நமக்கான SQLite டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி நமக்கு தேவையான டேபிள்ஸ், நமக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் பாப்புலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு தேவையான டிபி ரெடி ஆகிடும். patients.db அப்படின்றது நம்மளோட டிபி. ஏன்னா நான் ஏற்கனவே சீட் டேட்டாவை ரன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம readme.mdல கிளியராக போட்டு வச்சுருக்கேன். அண்ட் MCP டாக்குமெண்டேஷனுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்டோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேஷன்ஸ் டிபியில் எல்லா டேட்டாவையும் நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம டூல்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த 4 டூல்ஸுமே சிம்பிள் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் query டூலில் நம்ம ஒரே ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், query patient details. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு SQL queryயை இன்புட்டாக வாங்கி எத்தனை ரோஸ் ஃபெச் பண்ணணும் டேட்டாபேஸ்லேருந்து அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இன்புட்டாக வாங்கிட்டு இந்த SQL queryயை டேரெக்டாக நம்ம டேட்டாபேஸில் ஹிட் பண்ணி வர ரிசல்ட்டை நமக்கு ஒரு ஜேசானாக கொடுக்க போகுது. அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது. பட் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் இந்த queryயை ஜெனரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் அப்படின்ற பேஷண்ட் எத்தனை தடவை ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செலக்ட் query ஜெனரேட் பண்ணிவிடும். அதே மாதிரி நான் ஜான் அப்படின்ற ஒரு பேஷண்ட்டை என்னோட டேட்டாபேஸ் வந்து டெலிட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா டெலிட் queryயையும் ஏஐ ஜெனரேட் பண்ணிவிடும். பட் அந்த டெலிட் query என் டேட்டாபேஸில் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என் டேட்டாபேஸுக்கு டேட்டாலாம் டெலிட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட், அதை நம்ம பண்ண விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதும்போது நிறைய விஷயங்களை யோசித்து சேஃப்டி கார்ட்ரேல்ஸ் இது எல்லாமே பக்காவாக எழுதணும். அதுக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட query வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த query ஸ்டார்ட்ஸ் வித் செலக்டா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் செலக்ட் இல்லாமல் வேறு ஏதாவது கீவேர்டு இருந்துச்சு என் queryயில் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடு, ஒன்லி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அலவுட் அப்படின்னு ஒரு எரர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அந்த queryயை நம்ம டேட்டாபேஸில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஸோ இது ஒரு சிம்பிள் சேஃப்டி செக். இது மாதிரி நீங்கள் நிறையா சேஃப்டி செக்ஸ் பண்ண வேண்டி வரும் நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஏஐ யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதும்போது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும் இது ஒரு சிம்பிள் பைத்தான் ஃபங்க்ஷன் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கொண்டு வரப்போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஒரு MCP டூலாக மாற்றுறது, அதுக்கு தான் நம்ம server.py எழுதியிருக்கோம். ஸோ இப்போ அதில் MCPயாக நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு MCP சர்வர் டெவலப் பண்ணுறதுக்கு ஆந்த்ரோபிக்லேயே MCPக்கு ஒரு SDK நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த MCP SDKவை நம்ம requirements.txtல மென்ஷன் பண்ணியிருக்கோம். MCP CLI அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம MCP CLI இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த MCP SDKவை நம்ம கோடில் யூஸ் பண்ண முடியும். ஸோ mcp.server.fastmcp அப்படின்ற ஒரு மாடியூல்லேருந்து fastmcp கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த fastmcp கிளாஸை யூஸ் பண்ணி அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி நம்ம ஒரு MCP சர்வர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட சர்வருக்கு நான் ஹெல்த் கேர் MCP சர்வர் அப்படின்னு நேம் வச்சுருக்கேன். ரைட், ஸோ இந்த MCP சர்வருக்கு இப்போ நம்ம டூல்ஸ் அசைன் பண்ணணும். ஸோ query டேட்டாபேஸ் அப்படின்னு நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ரைட், ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் ஒரு MCP டூலாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் அதுக்கு மேலே ஒரு டெக்கரேட்டர் கொடுக்கணும். @mcp.tool அப்படின்ற டெக்கரேட்டரை நான் கொடுக்கணும். ஸோ @mcp.tool அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை ஒரு MCP டூலாக என்னோட MCP சர்வருக்குள்ளே பைண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பின்னாடி பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே அந்த SDK ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இதை ஒரு MCP டூலாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது மட்டும்தான். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எழுதியிருக்கிறது ஒரே ஒரு லாஜிக் தான். ஏற்கனவே நம்ம querytool.py எழுதி வச்சிருக்கிற query patient database ஃபங்க்ஷனை ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணுறோம். ஸோ எப்போல்லாம் இந்த டூலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ, எப்போல்லாம் நம்மளோட ஏஜென்ட் இந்த டூலை ஆக்சஸ் பண்ணுதோ, அப்போல்லாம் இந்த டூலுக்குள்ளே இருக்கிற நம்மளோட query patient database ஃபங்க்ஷனை கால் பண்ணி டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ query tool ஓகே, நம்ம query டேட்டாபேஸ்னால் SQL query ஒன்று இன்புட்டாக வரும், அது டேட்டாபேஸ் கூட எக்ஸிக்யூட் ஆகிடும், அதெல்லாம் ஓகே. பட் அந்த SQL queryயை ஏஐ ஏஜென்ட் எப்படி ஜெனரேட் பண்ண முடியும்? ஏன்னா நான் ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கேன்னா என்னோட டேட்டாபேஸ் ஸ்கீமா, அதாவது என் டேபிள்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தான் தெரியும், ஏஐக்கு அது தெரியாது. அப்போது ஸ்கீமாவே தெரியாமல் நம்ம டேட்டாபேஸ்க்கான செலக்ட் queries-ஐ எப்படி ஏஐயால் ஜெனரேட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் மேபி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டேட்டாபேஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் db.pyல சில கிரியேட் டேபிள் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் பேஷண்ட்ஸுக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் பேஷண்ட் ஐடி இருக்கணும், பேஷண்ட்டோட நேம், ஏஜ், ஜெண்டர், பிளட் டைப், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் தான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேஷண்ட்டோடைய விசிட்ஸ் டேபிளில் பேஷண்ட் ஐடி அண்ட் விசிட் ஐடி இருக்குது, எப்போ விசிட் பண்ணாங்க, என்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆனாங்க, எந்த டாக்டரை பார்த்தாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும், ஏஐக்கு தெரியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் டேட்டாபேஸ்க்கான செலக்ட் query-யை நம்ம கேட்குற கொஷின் நம்ம ஹியூமன் லாங்குவேஜில் கேட்போம். ஜான் அப்படின்ற பேஷண்ட் எப்போல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணியிருக்காங்க, எந்த டாக்டர்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா இந்த ஸ்கீமா தெரியாமல் அதால் செலக்ட் query-யை ஜெனரேட் பண்ண முடியாது.
ரைட்? ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கீமா டூல் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கீமா டூலில் நம்ம கெட் டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படின்னு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா டேபிள்ஸோடைய ஸ்கீமாவையும் கொண்டு வந்து JSON ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனையுமே நம்ம ஒரு டூலாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ server.pyல பார்த்தீங்கன்னா, நம்ம query டேட்டாபேஸ்க்கு இருக்க மாதிரியே டேட்டாபேஸ் ஸ்கீமாவையும் ஒரு டூலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் கிளியராக இருக்கும். ஏன்னா நம்மளோட AI ஏஜென்ட் கிட்ட நம்ம ஒரு கொஷின் கேட்கும்போது ஸ்கீமாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் query ஜெனரேட் பண்ணோம். அதை நம்ம கிளியராக பார்க்கலாம் டெமோவில். அண்ட் ஒன்ஸ் நம்ம எல்லா MCP டூல்ஸையுமே ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட MCP சர்வர் என்ன டிரான்ஸ்போர்ட் மோட் யூஸ் பண்ண போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரீமபிள் HTTP தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட MCP சர்வரை ஒரு சர்வரில் போர்ட் 8000 எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா uvicon.run நம்மளோட ஆப். ஸோ இந்த ஆப்பை நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் போர்ட் 8000 எக்ஸ்போஸ் பண்ணிவிடு ஒரு சர்வரில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட server.py எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம MCP சர்வர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Claude டெஸ்க்டாப் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம Claude டெஸ்க்டாப் வந்து ஒரு MCP கிளையண்ட், ரைட்? ஸோ Claude டெஸ்க்டாப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோட மிஷினில். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட MCP சர்வரை Claude டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படின்றதை இப்போ நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் Claude டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட MCP சர்வரை நம்ம ரன் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் python server.py அப்படின்ற ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சர்வர் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டு அது நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டில் 8000 அப்படின்ற போர்ட்டில் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா Claude டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே Claudeல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாட்டமில் டெவலப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு எடிட் கான்ஃபிக் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ இந்த கான்ஃபிக் ஃபைலில் தான் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா MCP சர்வர் டெஃபினேஷன்ஸையும் நம்ம கொடுப்போம். ஸோ எடிட் கான்ஃபிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட JSON ஃபைல், உங்களோட Claude டெஸ்க்டாப் கான்ஃபிக் JSON ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணோம். ஸோ இந்த ஃபைலை நம்ம ஒரு எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு இருக்காது, இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதில் MCP சர்வர்ஸ் அப்படின்ற JSON ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்மளோட எல்லா MCP சர்வரோட டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும். நமக்கு இருக்கிறது ஒரு MCP சர்வர். ஸோ என்னோட MCP சர்வர் நேம் மை ஹெல்த் கேர் சர்வர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட சர்வர் வந்து HTTP லோக்கல் ஹோஸ்ட் 8000 MCPயில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இங்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா Claude டெஸ்க்டாப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த MCP சர்வர் கூட கனெக்ட் பண்ணி இந்த சர்வரில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் வாங்கி ரெடியாக வச்சுக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட JSON ஃபைல் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை Claude டெஸ்க்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீஓப்பன் பண்ணிக்கோங்க. ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கனெக்டர்ஸில் உங்களுடைய MCP சர்வர் இங்கே லிஸ்ட் ஆகணும், ரைட்? ஸோ இது லிஸ்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அண்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆக்டிவேட் ஆயிருக்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட MCP சர்வர் கூட உங்களோட Claude இப்போ பேச ஆரம்பிக்க முடியும். ஸோ நம்ம கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டாக நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா கேன் யூ கெட் மீ எனி 5 பேஷண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ Claude என்ன பண்ணுது அப்படின்னா சர்ச்சிங் அவைலபிள் டூல்ஸ், பேஷண்ட் டேட்டாபேஸ் query அப்படின்ற டூல் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்குது. Claude wants to use your query database from my healthcare server. ஸோ நான் இப்போ ஆல்வேஸ் அலோவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம டேட்டாபேஸ்லேருந்து 5 பேஷண்ட்ஸோடைய டேட்டாவை இப்போ கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இங்கே டாப்பில் அது திங்க் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே query டேட்டாபேஸில் ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா Claude வந்து நம்ம கேட்டிருக்க கொஷனுக்கு என்ன query ஜெனரேட் பண்ணிச்சு அப்படின்றத இங்கே காட்டுது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பேஷண்ட்ஸ் லிமிட் 5, ரைட்? ஸோ இந்த query தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்றதையும் நமக்கு பார்க்க முடியுது. அந்த ரெஸ்பான்ஸை நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா கேன் யூ கெட் மீ த ரிஸ்க் ப்ரொஃபைல் ஆஃப் த பேஷண்ட் ஜேம்ஸ் வாக்கர் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு பேஷண்ட் ரிஸ்க் சம்மரி அப்படின்னு ஒரு டூல் வச்சுருந்தோம். அந்த டூல் கிட்ட ஆக்சஸ் கேட்குது அண்ட் அந்த டூல் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு அந்த பேஷண்ட்டோடைய ரிஸ்க் சம்மரி கொடுக்குது. ரிஸ்க் ஸ்டேட்டஸ் ஹை, என்னென்ன ரீசன்னால் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை டேட்டாபேஸ்லேருந்து query பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ இப்போ நான் இன்னொரு கொஷின் கேட்டிருக்கேன். ஹவு மெனி டைம்ஸ் ஜேம்ஸ் வாக்கர் ஹேவ் விசிட்டட் த ஹாஸ்பிட்டல் அண்ட் விச் டாக்டர் ஹேஸ் இ கன்சல்டட். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் query அதால் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா வந்து மல்டிபிள் டேபிள்ஸில் இருக்குது. அது ஒரு ஜாயின் query எழுதணும். அப்போ நம்ம டேட்டாபேஸோட ஸ்கீமாவை புரிஞ்சிக்காமல் அதால் இந்த query ஜெனரேட் பண்ணவே முடியாது, ரைட்? ஸோ இப்போ Claude என்ன பண்ணுது அப்படின்னா query ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அதால் கரெக்டான query ஜெனரேட் பண்ண முடியல. ஸோ நம்ம டேட்டாபேஸ் ஸ்கீமாக்குன்னு ஒரு டூல் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஸ்கீமாவுக்கு எனக்கு ஆக்சஸ் கொடுங்கன்னு கேட்குது. ஸோ நான் அலோவ் கொடுத்தேன்னா இப்போ நம்மளோட ஸ்கீமாவை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு query எழுதி நமக்கு ரெஸ்பான்ஸை கொண்டு வந்து காட்டும்.
ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கட்டும். பட் நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்குன்னு தெரியும், ரைட்? ஸோ நம்ம டேட்டாபேஸ் ஸ்கீமா டூலை யூஸ் பண்ணி டேட்டாபேஸோட கம்ப்ளீட் ஸ்கீமாவை புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாயின் query எழுதியிருக்கு, ரைட்? ஸோ இந்த query எழுதி தான் நமக்கு டேட்டா இப்போ கொண்டு வந்திருக்கு. ஸோ வந்திருக்க ஆன்சரில் ஜேம்ஸ் வாக்கர் ஹேவ் விசிட்டட் த ஹாஸ்பிட்டல் 6 times, என்னென்ன டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு கஸ்டம் எம்சிபி சர்வர் டெவலப் பண்ணி அந்த எம்சிபி சர்வரை ஒரு எம்சிபி கிளையண்ட்லேருந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அந்த கிளையண்ட்டுக்கு நம்ம கிளாட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஏஐ ஏஜென்ட்டை கூகுளோட எம்சிபி சர்வர் கூட ரிமோட்டாக கம்யூனிகேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பதிலாக அதே ஏஜென்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணி உங்களோட கஸ்டம் எம்சிபி சர்வரோட இன்டெகிரேட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். ஏஜென்ட்டையும் டெவலப் பண்ணியிருப்பீங்க, எம்சிபி சர்வரையும் டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏஐ கற்றுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகட்டும். அண்ட் இதே மாதிரி நான் வேறு என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் லேங்கிராஃப்க்கு ஒரு சீரிஸ் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் அடுத்ததாக. அந்த சீரிஸ் டெவலப் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேறு ஏதாவது டாபிக் எடுக்கலாமா, எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் see you in the next video. Thanks for watching. Bye bye.